பேசவே வேண்டாம். வாய மூடிக்கிட்ட போய் தூங்க. அம்மா என்ன பண்ணலான் இருக்கீங்க? தினமும் இங்கேயே தூங்கலான்ட்டா? நான் என்னோட சௌமியாவுக்காக ஒரு வீடு ரெடி பண்ணணும். அப்படின்னா தூங்கு. நாளை காலையில் என் கூட வேலைக்கு வா, போலாம். இங்க பா சௌமியா, உனக்கு இந்த மாதிரி வேலைலாம் தேவையில்லை. நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். நீ அங்க போய் உட்காரு. என்னங்க, நானும் உங்க கூட வேலை செய்யறேங்க. உங்களுக்கு உதவியா இருக்கும்ல? என்னால நிச்சயமா முடியுங்க. அங்க பாருங்களேன், அவங்கள பாருங்க. எல்லாருமே குடும்பத்தோட வேலை செய்யறாங்க. நானும் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் நல்லாவே வேலை செய்யறேன். இல்ல நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். போதும். ரொம்ப யோசிக்காதீங்கப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது நல்லதுதான். அன்பு அதிகரிக்கும். நீங்க வேலையை ஆரம்பிங்க. முதலாளி வந்ததும் நான் பேசுறேன். சரிங்க, நீங்க எதுக்கும் யோசிக்காதீங்க. என்னால நிச்சயமா செய்ய முடியும். நீங்க இத பத்திரமா வச்சுக்கோங்க. புடிங்க. ஏய், அது சரி. இப்ப அக்கா மறுபடியும் என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்களோ? ஷனு, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. அமைதியாருமா. டென்ஷன் ஆகாத, அமைதியாரு. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேங்க. என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாங்க. எங்க நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்ல. சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாரு, எல்லாம் சரியா. எதுக்குங்க போய் சொல்றீங்க? எல்லாமே சரியாயிடுன்னு சொல்றீங்க. ஆனா என்ன சரியாச்சு? எதுவுமே சரியாக்க போறது இல்ல. இங்க இருந்து போயிடலாங்க. பிரீத்தி, நீ குரு மேல நம்பிக்கை வைமா. அவர் கண்டிப்பா நல்ல வழியை காட்டுவார். நம்ம பிரச்சனைகளை தகர்த்துருவாரு. எல்லாத்தையும் அவர் கையில விட்டுரு. நீ நம்பிக்கை. மேல என்னால அமைதியா இருக்க முடியாதுங்க. எல்லாமே பறி போயிடுச்சு. வக்கீலுக்கு போன் பண்ணுங்க. வக்கீலுக்கு இப்போ போன் பண்ணுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையுமே தானம் பண்ணிடலாம். என்ன தானம் செய்ய போறீங்களா? ஏன் இங்க நாங்க இல்லையா? உங்க சொந்த பந்தம் இல்லையா? அப்புறம் எப்படி தானம் செய்வீங்க? எங்க பங்கு என்ன ஆகும்? நீங்க என்ன சொன்ன? பங்கா? பாரு, என்ன நல்லா பாரு. நான் இங்க பைத்தியமா இருக்கேன். ஆனா உனக்கு இங்க இருந்து பங்கு வேணும்ல? உனக்கு பங்கு வேணுமா? நீ யாரு? ஏன் வீட்டுல இருந்துகிட்டு ஏன் சாப்பாடு சாப்பிட்டு நீ வளர்ந்துட்டு பங்கு கேட்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்கிட்ட பங்கு கேக்குறியா நீ? முதல்ல இங்க இருந்து போ. முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க. அமைதியா பேசலாம். உனக்கு பங்கு வேணுமா? அவளை பாத்தீங்களாங்க? ஷனு, நீ சும்மா இரு. அவளை இங்க இருந்து முதல்ல வெளியில போக சொல்லுங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்காக வாயை மூடணும்? வீரா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிடு. நான் மரியாதையா சொல்றேன். வாயை மூடிட்டு இரு. நான் ஒண்ணும் தப்பா பேசல. நான் சரியா தானே பேசினேன். வீரா, நீ என்னோட தம்பி, என்னோட ரத்தம். உன் பொண்டாட்டியை தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடு. சரிண்ணே. தெரியாம பேசிட்டு இருக்கா. நீ வாயை முடிச்சானு. எதுக்காக என்ன வாயை மூட சொல்றீங்க? நான் தப்பா என்ன சொன்னேன்? எனக்கு பிபி ஏறதுக்குள்ள அவளை உள்ள கூட்டிட்டு போயிடு. முடியாது வீரன். நான் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் தானம் செய்ய விட மாட்டேன். நீ வா. நமக்கு இங்க வாழ்க்கைய அழிஞ்சு போச்சு. அவளுக்கு பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அவ. எல்லாம் சரியா.